நம்ம டிராகன் பால் சீரீஸ்ல கோகு பிளாக்கும் ஜாமாசுவும் ஜீரோ மோட்டல் பிளான எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ட்ரங்க்ஸ் டைம்லைனுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல கோகுவும் வெஜிடாவும் ஃபியூஷன் ஆகி கூட ஜாமாசுவை டிஃபீட் பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ அந்த டைம்ல தான் ஜெனோவை ஹெல்ப்புக்காக கூப்பிட்டு ஜாமாசுவை எக்ஸிடென்சில இருந்தே ரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை நம்ம பீரஸ் ஹெல்ப்புக்காக வந்திருந்தா நம்ம ஜாமாசுவை ஹாக்காய் டெக்னிக்கை வச்சு டிஸ்ட்ராய் பண்ண முடிஞ்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா பீரஸே ஒரு திருப்பி சொல்லியிருப்பாரு என்னாலாம் இம்மோர்டல்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மாங்கால சொல்லியிருப்பாரு. அனிமேலையும் நம்ம வி சொல்லியிருப்பாரு பீரஸால இம்மோர்டல்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அனிமேல சொல்லியிருப்பாங்க. அதுலயும் மோர்டல்ஸ்ல அதிக பவர் லெவல்ல இருக்கிறவங்களால ஈஸியாவே ஹாக்காய் டெக்னிக்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம கோகுவும் ஃப்ரீசாவும் ஹாக்காய் டெக்னிக்ல இருந்து ஈஸியாவே எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அதுவும் நம்ம தலைவன் வெஜிடாக்ட் எல்லாம் வந்தா அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அப்படி ஒரு சிங்கிள் ப்ளோல ஹாக்காய் டெக்னிக்கே தட்டி விட்டுருப்பாரு நம்ம வெஜிடா. சோ இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹாக்காய் டெக்னிக் வச்சு மோட்டல்ஸை மட்டும் தான் டிஸ்ட்ராய் பண்ண முடியும். அதுலயும் மோட்டல் லெவல்ஸ் கம்மியா இருக்கவங்கள மட்டும் தான் டிஸ்ட்ராய் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க சொல்லுங்க நம்ம யூனிவர்ஸ் 7ல யாருக்கெல்லாம் இந்த ஹாக்காய் டெக்னிக் தெரியும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.